டேய் நான் சொல்றது ஒரு நிமிஷம் நின்று கேள்றி. அக்ஷயா நில்லு, இதுக்கு மேலே இருந்தால் உனக்கு எனக்கு தெரியல. டேய் இது நிம்மதியாகவே இருக்க மாட்டா. இப்போ பார்த்தா நச்சு நச்சு நச்சு. டேய் நான் அப்படி தான் என்ன இருக்கும். டேய் ஏதாச்சும் அதிகமாக டிஸ்டர்ப் பண்ண அப்படியே கிளம்பு. தயவு செஞ்சு கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்து பார்த்துயா. டேய் அக்ஷயா பின்னாடி பிரச்சனை உனக்கு? இது சரிப்பட்டு வரும் தோணல வரும். இட்ஸ் ஓவர். ஓவர்னா சத்தியமா நீ எதை மீன் பண்றேன்னு எனக்கு புரியல. நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்றேன். இதை முடிச்சுக்கலாம். உனக்கு புரியல? நிஜமா என்னால முடியல வருண். நீ பண்றதெல்லாம். ஏய் லூசாடி நீ எதுக்கு இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்க? இப்ப கூட பாரு உன் கோவத்தை மட்டும்தான் காட்டுற. நீ ஏன் வந்த? இல்லாத ஆசையெல்லாம் கொடுத்த. இப்போ அதை விட அதிகமா வலியும் கொடுத்துட்ட. போதும். அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி அவ்வளோ அசிங்கமா பேசுற. அது ஏதோ தெரியாம. எப்படி வரும்? தெரியாம வரும். எனக்கு அப்படி பேசினா பிடிக்காதுன்னு தெரியும் தானே. தெரிஞ்சும் பேசினா அப்ப இவன் எங்க போயிட போறான்ற தைரியத்துல தானே. இப்ப பேசு வருண். ஏன் அமைதியாவே இருக்க? என்னால முடியலடி. ஒரு மாதிரியா இருக்கு. என்னை விட்டுட்டு போயிடாது. என்னால நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு சொல்லணும் தோணுது. அவ்வளவுதான் இல்ல. நான் பிடிக்காமலாம் இல்லை வருண். இப்பவும் சொல்றேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனா இது போதும், நிறுத்திக்கலாம். போதும், எதுவும் பேசாத. வருண் டைம் ஆயிடுச்சு. வேலைக்கு போறியா இல்லையா? டேய் 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 வருணே சீக்கிரம் எழுந்துடுறா. அம்மா வர திட்டிகிட்டே இருக்காங்க. இன்னும் தூங்கிட்டே இருக்க. ஹலோ ஹலோ கால் பண்ணிட்டு பேச மாட்டானுங்க. ஹலோ யாருங்க? கால் பண்ணா பேசுங்க. எதுக்கு பேசாம இருக்கீங்க? வருண், வருண் தான். சொல்லு. இல்ல உன்னை ஒரு வாட்டி பார்க்கணும். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதான் நமக்குள்ள எதுவும் இல்லைன்னு சொல்லி 1 year மேல ஆகுதுல்ல. அப்புறம் என்ன? இல்ல வருண், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இல்லை நான் வரல. நீ வரியோ இல்லையோ எனக்கு தெரியாது. ஆனா நம்ம எப்பவுமே மீட் பண்ற பிளேஸ்ல நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஏய் அக்ஷயா, அவ கூப்பிட்டா நான் போயிடணுமா? வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை
இப்போ தான் வந்தேன். எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா தான் இருக்கேன். இந்த இடம் உனக்கு ஞாபகம் இருக்கா வருண்? டேய் போடா போய் பேசுடா. எப்படா சொல்றது? பயமா இருக்குடா. பின்ன நானா போய் சொல்ல முடியும்? எங்கேயாச்சும் அண்ணன் லவ்வுக்கு தம்பி ஹெல்ப் பண்ண வந்து பார்த்துருக்கியா? அட்லீஸ்ட் கேள்வியாச்சும் பட்டிருக்கியா? போடா போய் பேசுடா. நான் இருக்கேன்டா. போடா போடா. போ. டேய் ஹெட்செட்ரா ஹெட்செட். அக்ஷயா. அக்ஷயா. ஏய் ஹே வருண், இங்க என்ன பண்ற? அப்போ நான் இப்போ அங்கேருந்து வந்தது, உங்ககிட்ட பேசினது எதுவும் உன் காதில் விழலையா? கேட்கலையே. கேட்கல. என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, ஒரு 500 இருக்கா? 500 கேஷாக இருக்கான்னு கேட்டேன். நீ சும்மாலாம் தர வேண்டாம், நீ கேஷாக கொடுத்துரு, நான் உனக்கு ஜிபேல சென்ட் பண்ணிடுறேன். இதுல என்னடா இருக்கு? நீ அனுப்பு, நான் கொடுத்துட்றேன். அப்புறம் சென்ட் பண்ணிட்டேன், செக் பண்ணி. நான் சொன்ன விதம் வேணா விளையாட்டுத்தனமாக இருக்கலாம், ஆனால் உன்னை ஒரு வாட்டியும் நான் விளையாட்டுத்தனமாக நினச்சது இல்லை. உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உனக்கு எப்போ என்ன பிடிச்சிருக்கோ அப்போ ஒரே ஒரு வாட்டி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். புரியுது, நான் சொன்ன விதம் மட்டும் இல்லை, இனிமே உனக்கு பிடிக்கலன்னு. பாப்பா இந்த சொல்றா. சரி ஓகேடா, பாய். யாரு போன்ல? ஃப்ரெண்டுடா. ஓ, நான் சொல்லியிருக்கேன்ல முன்னாடி ஸ்கூல் படிக்கும் போது என் பின்னாடி ஒருத்தர் சுத்தினான்ட்டு, அந்த பையன் தான். ஏய் அதான் அப்பவே பேசி முடிச்சிட்டல, அப்புறம் நான் இப்போ திரும்ப பேசுற? என்னடா பொசசிவ்னஸா? சச்சா அப்படிலாம் அது எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு.
அப்படி என்ன நம்பிக்கை? என்ன இப்படி ஒரு மொக்க ஃபிகரை திரும்ப லவ் பண்ணுறேன் வருவானா? நான் மொக்க ஃபிகர் சொல்லுடா. என்னடி பிரச்சனை உனக்கு? எதுக்கு அடிக்கிற? என்ன பார்த்தா மொக்க ஃபிகர் மாதிரி இருக்கா உனக்கு? அது ஏதோ அப்படியே ஒரு ஃப்ளோவில் சொல்லிட்டு தெரியாம. எப்படி ஃப்ளோல எப்படி வரும்? வலிக்குதுடி. என்ன இப்படி பார்க்குறேன்? உனக்கு தான் பானிபூரினா பிடிக்கும்ல? என்ன வாடி, ஏன்டி இவ்வளோ லேட்டு? அதெல்லாம் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர சொல்லியிருக்க. வீட்டில் வேற யாரும் இல்லை போல. வீட்டில் யாரும் இல்லைங்கிறது உனக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் டேன்னு சொல்லிட்டு நானும் என்னமோ எதிர்பார்த்துட்டேன். வாட் இஸ் திஸ்? ஓய், எல்லாம் உனக்கு பிடிச்ச தாண்டி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு பிடிச்சதா? அப்படி என்ன? சொல்லட்டுமா? நம்ம 2 பேரும் பானிபூரி செஞ்சு சாப்பிடலாமா? பொறுக்கி. இதான் உங்க ஊர்ல ஃபர்ஸ்ட் டேட்டா? அப்கோர்ஸ்ங்க. போட்டேனா? ஃபர்ஸ்ட் சாப்பிடு. எப்போதும் புது புது. என்னாச்சு? சரி 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 சரி, இது தண்ணி கேட்கணும். ஐயோ ஐயோ, சிச்சி சிச்சி வயிறுல வலிக்குது. அக்ஷயா, உனக்கும் பானிபூரிங்க செட்டே ஆக மாட்டேங்குது. சிரிக்காத வருண். சரி சரி சரி, முறைக்காத. ஆனா பரவாயில்ல, எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருக்கேன். இன்னும் நான் எதுவுமே மறக்கல அக்ஷயா. ஃபர்ஸ்ட் லவ்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப அழகானது தான். அதே மாதிரி தான் எனக்கும். நம்ம ஒன்றா இருந்த ஒவ்வொரு நிமிஷமும், நம்ம போன பிளேசஸ், அப்புறம் அங்கே நடந்த மெமரிஸ், அப்புறம் லவ் யூ மிஸ் யூன்னு அடிக்கடி பேசிட்ட சாட்ஸ், நைட் ஆனால் யுவன் சாங்ஸ், இதெல்லாம் தான் இந்த 1 இயர் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. எதுவும் சொல்ல மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இதை சொல்ல மறந்துட்டேன். எனக்கு பிடிக்கும் தான் இந்த சாரியில் வந்தேன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் சாரியில் ரொம்ப அழகாக இருக்கு. சரி, கிளம்பலாம். அப்புறம் அக்ஷயா, என்னாச்சு? ஒன்றும் இல்லை.
இந்த ஒரு விஷயத்தில் ஒரு தடவை 2 தடவை இல்லை, நிறைய தடவை உனக்கு கால் பண்ணி பேசணும்னு நினச்சிருக்கேன். முடியல. அப்போ சொல்லணும்னு நினச்சத இப்போ சொல்கிறேன். உன்னை தெரிஞ்சும் தெரியாமலோ நிறைய கஷ்டப்படுத்திட்டேன். உன்னை மிஸ் பண்ணியான்னு கேட்டா நான் மிஸ் பண்ண தான் சொல்லுவேன். எப்போ உனக்கு கஷ்டம் கொடுக்கணும்னு நினச்சி நான் பண்ணதே இல்லை. உன் கஷ்டத்துலேயும் உன் சந்தோஷத்துலேயும் உன் கூடவே உன் கையை பிடிச்சி நிற்கணும்னு தான் நினச்சிருக்கேன். ஆனால் இப்போது அந்த கஷ்டத்தை நானே கொடுத்துட்டேன். இனியாச்சும் புரிஞ்சு நடந்து பண்ணு. இனியாச்சும் புரிஞ்சு நடந்து பண்ணு நினைக்கிறேன். நீ யார் நினைச்சாலும் முடியாது வரும். ஏன்னா எனக்கு நாளைக்கு கல்யாணம். Irindome